Wherever you go, whatever you do, throw a little attitude. Omax, Vest and Briefs. தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். போக்குவரத்து மற்றும் போர் விமானங்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு துபாய் விமான கண்காட்சி மிகவும் முக்கியமானது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த மாபெரும் கண்காட்சியில் உலகம் முழுவதுமிருந்து முன்னணி உற்பத்தியாளர்கள் பங்கேற்பது வழக்கம். இந்த ஆண்டுக்கான கண்காட்சி துவங்கியது. உலகம் முழுவதுமிருந்து 1500 விமானம் மற்றும் தளவாட உற்பத்தி நிறுவனங்கள் இந்த கண்காட்சியில் பங்கேற்றனர். 150 நாடுகளிலிருந்து விமான தொழில்துறையைச் சேர்ந்த 1,48,000 பேர் பார்வையிட வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலகின் முன்னணி விமான உற்பத்தி நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்பை காட்சிப்படுத்தியுள்ளனர். இந்தியா சார்பில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், DRDO, கோரல் டெக்னாலஜிஸ், டான்டல் ஹைட்ராலிக்ஸ், இமேஜ் சினர்ஜி எக்ஸ்ப்ளோரர், SFO டெக்னாலஜிஸ் ஆகிய நிறுவனங்கள் பங்கேற்றன. இது மட்டுமன்றி பாரத் போர்ஜ், பிரம்மோஸ், டெக் மஹிந்திரா உள்ளிட்ட நிறுவனங்களும் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தின. 15 இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் அமைந்துள்ளன. இந்திய விமானப்படையினரின் சூரிய கிரண் ஏரோபேட்டிக் அணியினர் சாகச நிகழ்ச்சி நடக்க உள்ளது. தேஜஸ் போர் விமானங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. இந்த கண்காட்சியில் இந்தியா சார்பில் மத்திய அமைச்சர் சஞ்சய் சேத் பங்கேற்றுள்ளார். இந்திய விமானப்படை சார்பில் 50 நாடுகளைச் சேர்ந்த நிறுவனத்தினருடன் பேச்சு நடத்த உள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரேசில், பிரிட்டன், இத்தாலி ஆகிய நாடுகளுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, தொழில் மேம்பாடு, உற்பத்தி தொடர்பாக இந்திய குழுவினர் பேச உள்ளனர்.